Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சுலபமா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ்க்கு மாவு பண்ணனும் அவசியம் இல்ல. நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். கடாயை ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் 1 எடுத்துர்க்கேன். இது பெரிய சைஸா ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். சின்ன சைஸ்னா ஒரு 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இல்லாதவங்க இது கூட லெமன் சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாவே நம்ம ஒரு 2 நிமிஷம் தான் இந்த வெங்காயத்தை வதக்க போறோம். அதிக நேரம் வதக்க போறது இல்ல. இது கூட கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சாட் மசாலா சேர்த்திருக்கோம். அதிலே உப்பு இருக்கும். அதனால லைட்டா மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட நான் இன்னைக்கு முட்டை சேர்க்க போறேன். ஒரு முட்டை உடைச்சு ஊத்த போறேன். நீங்க ஒரு 2 முட்டையா கூட உடைச்சு ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமா தேவைனா 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம். துருவுன கேரட் இந்த மாதிரி எது வெஜிடபிள்ஸ்னாலும் நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து தனியா வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம அப்பளம் வச்சு தான் செய்ய போறோம். இதுக்கு ஒரு 6 அப்பளம் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல்ல தண்ணியில இந்த மாதிரி அப்பளத்தை சேர்த்துக்கலாம். அப்பளம் கொஞ்சம் ஊறணும். ஒரு 30 ல இருந்து 50 செகண்ட் ஊறினா போதும். அதிக நேரம் தேவைப்படாது. அதிலே நமக்கு நல்லா ஊறிரும். இப்போ ஒரு 50 செகண்ட் ஆகட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இந்த மாதிரி மடக்க வரணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல்ல 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாம கலந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த அப்பளத்தையும் எடுத்துட்டு இதுக்கு நடுவுல நம்ம வதக்கி வச்சிருந்த ஸ்டஃப்பிங் சேர்த்துக்கலாம். சென்டரா பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு மடக்கிறதுக்கு ஈஸியா வரணும். கார்னர்லாம் விட்டுட்டு நடுவுல வச்சிட்டு இந்த ஓரத்துல நம்ம பைண்டிங்காக மைதா மாவு தடவ போறோம். இப்போ நாம கலந்து வச்சிருந்த மைதா மாவை இந்த கார்னர்ல சுத்தி ஃபுல்லா தடவிக்கோங்க. விரல்ல வச்சு கூட நீங்க ஈஸியா தடவிடலாம். நமக்கு கொஞ்சம் லிக்விடா இருக்கனால ஸ்பூன்ல வச்சு நான் இன்னைக்கு செய்றேன். கொஞ்சம் கெட்டியா ரெடி பண்ணிட்டு விரல்ல வச்சு கூட நீங்க தடவிக்கோங்க. இப்போ எல்லா சைடு வச்சதுக்கு அப்புறமா நல்லா சென்டரா நம்ம மசாலாவை ரெடி பண்ணிட்டு மடிக்கிடலாம். ரொம்ப சுலபம் தான். ஒரு 5 நிமிஷத்துலயே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு வதக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷத்துலயே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மடக்கிட்டு நல்லா கார்னர் ஃபுல்லா டைட்டா அமுக்கிக்கோங்க. நமக்கு மசாலா வெளியே வராம கார்னர்ல நல்லா டைட்டா ஒட்டிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சுலபமான பொருள் தான். ஈஸியா நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு கடாயில தேவையான அளவுக்கு ஆயில் ஊத்தி ஹீட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அப்பளத்தை போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கு அப்புறமா நல்லா ஆயில் கொஞ்சம் லைட்டா தெளிச்சு விட்டீங்கன்னா நமக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். நல்லா கிறிஸ்பியா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு சைடு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். அப்பளம் குயிக்காவே பொரிஞ்சிரும். அதிக நேரம் தேவைப்படாது. ஒரு 2 நிமிஷத்துல நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இது கூட நீங்க சாஸ் தொட்டு சாப்பிட்டாலே போதும். நல்லா டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிற போறோம். இப்போ நம்மளோட டேஸ்டியா நல்ல மொறுமொறுப்பான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.